வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது பழனி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளில் ஒன்றை பற்றி தான். பழனி அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான நகரம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து, ஏன் கேரளாவில் இருந்து தினமுமே ஏராளமானோர் வந்து செல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அதே மாதிரி கேரளா மட்டும் கிடையாது, கர்நாடகா, ஆந்திரா இந்த பகுதிகளில் இருந்தும் நிறைய பேர் வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. பழனியில் இருந்து ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால், ஒரு காலத்தில் பழனியிலிருந்து சென்னைக்கே ட்ரெயின் இருந்தது. ஆனால் அந்த ட்ரெயின் ஆனது இப்போது நீட்டிக்கப்பட்டு பாலக்காட்டிலிருந்து இயங்கி கொண்டிருக்கிறது. பழனி வழியாக சென்னைக்கும் ட்ரெயின் இருக்குது, பழனி வழியாக கோயம்புத்தூருக்கும் ட்ரெயின் இருக்குது, பழனி வழியாக திருச்செந்தூருக்கும் ட்ரெயின் இருக்குது. ஆனால் கோரிக்கை என்ன அப்படின்னா, பழனியில் இருந்து திருப்பதிக்கு தினசரி ரயில் இயக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இரண்டு முக்கியமான ஆன்மீக நகரங்களை, ஆன்மீக சுற்றுலா தலத்தை இணைக்கக்கூடிய வகையில் இந்த ரயிலானது இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் கோரிக்கையாக இருக்கிறது. தினமுமே பழனியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அங்கிருந்து திண்டுக்கல், திண்டுக்கல்லிருந்து கரூர், நாமக்கல், சேலம் வழியாக ஜோலார்பேட்டை போய் காட்பாடி வழியாக இந்த ரயிலானது திருப்பதி வரைக்கும் செல்ல வேண்டும். மீண்டும் திருப்பதியில் இருந்து இந்த ரயில் முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக இயங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப நாளாகவே இருக்குது. ஏன் திருப்பதிக்கும் பழனிக்கும் ட்ரெயின் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, பெரும்பாலானவங்க பழனி பார்த்துட்டு அதுக்கடுத்து அவங்களுடைய முக்கியமான ஆப்ஷனாக இருக்கிறது திருப்பதி தான். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, ஒட்டஞ்சத்திரம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் திருப்பதி போகணும் அப்படின்னா ஒன்று திண்டுக்கலுக்கு வரணும், இல்லைனா கோயம்புத்தூருக்கு போகணும். இப்படித்தான் பயணிக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது இது நாள் வரைக்குமே இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதெல்லாமே வழியாக வரக்கூடிய ரயில்கள் அப்படிங்கிறதுனால ராமேஸ்வரத்திலிருந்து திருப்பதி போகிற ட்ரெயினில் திண்டுக்கல்லில் கூட்டமாக தான் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால ஒரு ட்ரெயின் ஸ்பெஷலாக பழனியில் இருந்து திருப்பதி வரைக்கும் இயங்குச்சு அப்படின்னா எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது பழனி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கை. ரயில்வேவை பொறுத்தளவு வருமானம் தரக்கூடிய திட்டங்கள் அப்படிங்கிறது எத்தனையோ இருக்குது. அதில் முதலீடு பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக வருமானம் அப்படிங்கிறது வரும். அதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ள ரயில்களை விட வேண்டும். அந்த வகையில் ஒரு முக்கியமான வாய்ப்புள்ள ரயிலாக இந்த பழனி திருப்பதி தினசரி ரயில் இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் அச்சமில்லாத ஒன்று. எந்த சூழ்நிலையிலும் இந்த ரயிலுக்கு வருமானம் குறைவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத ரயில்வேவுக்கும் தெரியும். மனசு மட்டும்தான் வைக்கணும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது வெரி சிம்பிள். இந்த வீடியோவை ஷேர் பண்ண வேண்டியது தான். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வர இருக்குது. அதுக்கு இணைந்திருங்கள் நம்ம சேனலோட. நன்றி, வணக்கம்.